என்னது ராஷ்மிகா மந்தனா ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் ஷாக்கிங்கான விஷயத்த அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்லி அண்டு பிரியா அவங்களும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜய் தேவர்கொண்டா அண்டு ராஷ்மிகா மந்தனா டாக் ஆஃப் த டவுனாகவே அவங்களுடைய திருமண வரவேற்பில் இருந்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். February 28 இவங்களுடைய திருமணம் ரொம்ப சூப்பராக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா போஸ்ட்டில் நவ் இட் அஸ் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தாறுமாறாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் அஸ் 3ன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது அண்டு ஒரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே விஜய் தேவர்கொண்டாவும் வந்துடுறாரு. சாதாரணமாக பார்த்தாங்கன்னா என்னதான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா, ரொம்ப சூப்பர், குட்டி ரஷ்மிகா இல்லை குட்டி விஜய் தேவர்கொண்டா இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. உண்மையிலே அந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் அதை உற்று நோக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோடைய பேக்ரவுண்டில் போகிற அந்த சாங்ஸையும் கேட்டால் தான் தெரிய வருது இது ஜஸ்ட்டு 3 பேராக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கேங் சேர்ந்துட்டாங்களாம். ராஷ்மிகா மந்தனாக்கு சன்ஃப்ளவர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ சன்ஃப்ளவர் கூட ராஷ்மிகா மந்தனா மட்டும் இல்லாமல் விஜய் தேவர்கொண்டாவும் அந்த கேங்கில் சேர்ந்ததை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்ட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். அது தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க ஹனிமூனுக்காக அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட், வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கிறது. ஒரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா ப்ரெக்னென்ட்டான விஷயம்னா, இன்னொரு பக்கம் ரியலாகவே அட்லி பிரியா இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகிட்டுருக்கு. ஆமாங்க, ஆல்ரெடி அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் ஒயிட் தீமில் தான் இருந்திருக்கும். அதில் தளபதி விஜய் அவர்கள் கூட வந்திருப்பார். ஒரு ஃப்ரேம் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அது கூட அந்த வீடியோவை சேர்த்து போட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை பார்க்க நேரம் இருக்காது, ஒய்ஃபு கூட போகிறதுக்கு நேரம் இருக்காது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. ஆனால் இப்படி அட்லி பிரியாவுடைய வளைகாப்புக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குமான்ட்டு பல பேரும் பல கமெண்ட்ஸ்களை அள்ளி குவிச்ச நிலையில் அது ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எடுத்த அந்த வளைகாப்பு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போது இவங்க மெரூன் கலர் தீமில் தான் எடுத்திருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேபி பம்ப்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு பாய் பேபி தான் இருக்காங்க. இப்போ கேர்ள் பேபிக்கு நிறைய பேர் உங்களுக்கு கேர்ள் பேபி தான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ போட்டாலே அவங்களுடைய சிம்டம்ஸை தாண்டி அவங்களுடைய பிக்சரை வச்சே இது கேர்ள் பேபி, பாய் பேபின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பேரும் கேர்ள் பேபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அட்லி இங்கே ரொம்ப நாள் ஆச்சு படையெடுத்து, என்னப்பா அட்லி என்ன ஆளே காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் அந்த பக்கம் போயிட்டார். ஷாருக்கான்லாம் வச்சு படம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போனதுனால அவர் இங்கே இல்லையே அப்படின்னும் பல பேரும் தேடிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இவங்களும் ஆசைப்படுற மாதிரி கேர்ள் பேபி பிறந்தாலும் சரி, பாய் பேபி பிறந்தாலும் சரி, குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்ட்டு பல பேரும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலிப்ரிட்டிஸை பற்றி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.